கைவண்ண பகுதியில் நம்ம ஏற்கனவே பலவிதமான கைவண்ண பொருட்கள் செஞ்சு பார்த்துருக்கோம். இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான ஃப்ளவர் பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம், நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஃப்ளவர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நிறைய விதவிதமான ஃப்ளவர்ஸ் பண்றீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு போகன்வில்லா ஃப்ளவர்ஸ். போகன்வில்லா, ஓகே. ஸோ இந்த போகன்வில்லா வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது, பட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி எல்லா கலர்லயும் பண்ணலாம். ஒரு இந்த கலர் தான் அப்படின்னு இல்லாமல் நிறைய கலர்ஃபுல் வெரைட்டிஸ் இருக்காது. ஓகே. ஸோ இந்த போகன்வில்லா ஃப்ளவர் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்? இதுவும் நம்ம பாலிஸ்டர் கிளாத் தான் பண்றோம். பாலிஸ்டர் கிளாத் தான் ஸ்டார்ச் பண்ணிடணும். ஸ்டார்ச் பண்ணணும். ஓகே. ஸோ பாலிஸ்டர் கிளாத் வேணும். ஸோ நமக்கு என்ன கலர் ஃப்ளவர் வேணுமோ அந்த கலர் இல்லையா? ஓகே. ஸோ லீஃப் கூட இதில் பாலிஸ்டர் கிளாத்ல பண்ணலாம். ஓகே. ஸோ லீஃப் ஆக்சுவலி எப்பவுமே நம்ம வந்து ஸ்டார்ச் பண்ணுவோம் இல்லையா? லீஃபை வந்து அந்த ஒயிட் கம் போட்டு ஸ்டிஃப் ஆக்குவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கான கிளாத்தையும் வந்து நம்ம ஒயிட் கம் போடுவோம். எப்படி அப்ளை பண்ணணும் ஒயிட் கம்? சாட்டன் கிளாத் மாதிரியே தான். 1 ஸ்பூன் கிடைக்கும். வைத்தம் 2 ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒன்று கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்து ஹேண்ட் பண்ணிடணும் இல்லையா? ஸோ எப்பவுமே மாதிரி தான் நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோமோ அதே பேட்டர்ன் தான். 1 ஸ்பூன் ஒயிட் கம், அதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு எந்த கிளாத்தோ அந்த கிளாத்தோட பீஸ் எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணிடணும். 1 நிமிஷம் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணி அப்படியே எடுத்து கிளிப் பண்ணிடுங்க. அது அதாவது புரியக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே வந்து ஹேண்ட் பண்ணிடுங்க. அது வந்து நல்ல ஒரு நிழல், ரொம்ப வெயிலில் காய வச்சிடாது, ஒரு நிழலான இடத்துல காய வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக கிடைச்சிடும் நமக்கு. அதனால் பாலிஸ்டர் கிளாத்தே வந்து ஸ்டிஃபாக இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டிஃபாக பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாத் இப்படி இருக்கும், பட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். அண்ட் மேடம், நமக்கு வந்து இதில் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன்ஸ் வேணும். அந்த ஃப்ளவர் மாதிரி அந்த ஃப்ளவரையும் வச்சு கூட எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளவருக்கான லீஃபும் அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கான பேட்டர்னும். ஓகே. ஸோ லீஃப் இதுதான் இல்லையா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவங்க லீஃப் கட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஒரே ஷேப் தான், ஆனால் 3 டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சைஸ், எந்த சைஸ் வேணுமோ அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ஒன்று, இது அண்ட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னா இந்த பக்கம் வந்து ஷார்ப்பாகவும் இந்த இடத்துல வந்து ஹார்ட் மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் அந்த ஆர்டின் ஷேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஃப்ளவர் வேணும்னா இந்த மாதிரி, கொஞ்சம் கூட பெரிய ஃப்ளவர் வேணும்னா இதே இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டர்னாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம் இல்லையா? ஓகே. ஸோ ஸ்டார்டிங் எப்பவுமே அதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த கிளாத் ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம வந்து ஒயிட் கலர் போகன்வில்லா பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒயிட் கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிஃபாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ போகன்வில்லா பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 3 பேட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ஒயிட் கலர் ஸ்டார்ச் பண்ண கிளாத்ல ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, ஸ்டிஃபாக மாற்றின கிளாத் இல்லையா? அதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்னை வச்சு வரைஞ்சி அவங்க கட் பண்ணுறாங்க. ஓகே. இந்த மாதிரி அவங்க பெட்டல்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெட்டலோட ஷேப். ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டின் ஷேப் வருது. ஸோ மேலே மட்டும் அந்த ஆர்டின் ஷேப் அண்ட் இந்த பக்கம் வந்து இப்படி ஷார்ப்பாக எண்ட் ஆயிருக்கு. ஆனால் இது எப்படி பிளேஸ் பண்ணுவோம்னா பூவில் வந்து இப்படி தான். போகன்வில்லா பூவில் பார்த்தீங்கன்னா இது மேல் பக்கமாகவும் இது கீழ் பக்கமாகவும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கம்பியை வந்து இந்த பெட்டலை விட கொஞ்சம் நீளமாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த போகன்வில்லா பூக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன நிறங்கு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த போலன்ஸ் எப்படி மற்ற பூலெல்லாம் வந்து அந்த போலண்ட் இருக்கும், அதே மாதிரி அது ஒரு நிறவு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால இவங்க இந்த மெல்லிஸ் கம்பி இருக்கு இல்லையா, லைட்டான கம்பி, அந்த கம்பியை வந்து ஒரு இதை விட கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஒயிட் டேப் சுற்றணும். ஒயிட் டேப் அதில் சுற்றி வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட். ஓகே. ஸோ இது வந்து க்ரீன் அண்ட் லெமன் எல்லோ கலந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி. ஸோ லைட்டாக வந்து இந்த கம்பி பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் திக்காக இருக்கும், பட் ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது இந்த கம்பியில் வந்து ஒயிட் டேப்பை சுற்றி அந்த ஒயிட் டேப் மேலே இந்த மாதிரி அவங்க கலர் பண்ணியிருக்காங்க பாருங்க. க்ரீன் அண்ட் லெமன் எல்லோ சேர்ந்து கலர் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ எப்படி ஒட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த நீளம் இருக்கு, இதை வந்து இங்கிருந்து இந்த தூரம் மட்டும்தான் ஒட்டியிருக்காங்க. இந்த முனை வந்து ஒட்டலை, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 1 இன்ச் அளவுக்கு மேல் பகுதி வந்து ஒட்டாம இருக்கு. ஸோ இந்த சென்டர் பார்ட் மட்டும் தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பெட்டல்ஸ்ல ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் ஃப்ளவருக்கு இந்த கலர். ஓகே. மற்ற என்னென்ன ஃப்ளவருக்கு என்னென்ன கலர் வரும்?
லைட் மெரூன் வந்து நம்ம ஃப்ளவர் என்ன ஃப்ளவர் வேணுமோ அந்த ஃப்ளவர் பார்த்து கத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா புகன்வில்லால பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க கம்பியை கட் பண்ணி அந்த கம்பியில ஒயிட் டேப் சுத்தி இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர்ஸ், இப்போ நம்ம ஒயிட் பூங்கிறதுனால இந்த கிரீன் அண்ட் லெமன் எல்லோ கலந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சு கொஞ்சம் காய விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெட்டல்ல கம் போட்டு ஒட்டிடணும் இல்லையா, அந்த மேல் பகுதி மட்டும் ஒட்டக்கூடாது. ஓகே, ஸோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்படி இந்த ஃப்ளவரை நம்ம செய்ய போறோம். ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பியை வந்து பெண்ட் பண்ணணுமா? கம்பியை பெண்ட் பண்ண ஓகே. எப்படி அரேஞ்ச் பண்றாங்க பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பெண்ட் பண்ணி வச்சு நூல் வச்சு கட்டுவோம் இல்லையா. ஸோ இது வந்து கம்பியை பெண்ட் பண்ணலாங்க. ஸோ திரும்ப அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம் நம்ம. வெறும் அந்த கம்பி சைடுல அப்படியே. ஓ ஓகே. பாருங்க, அந்த கம்பியை சுத்தி இந்த மாதிரி 3 பெட்டல் அரேஞ்ச் பண்ணி கிரீன் டேப் ஒரே பாயிண்ட்ல வரணும். ஓ சரி, ஓகே. ஒரே பாயிண்ட். ஓகே, அந்த பேஸ்ல வந்து ஒரே பாயிண்ட்ல வரணும். மேல மட்டும் நம்ம வந்து அந்த கம்பியை கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் வளைச்சு விட்டோம்னா அது கொஞ்சம் அந்த விரிஞ்ச மாதிரி வரும் இல்லையா. ஸோ கிரீன் டேப் போட்டு விட்டுறணும். ஸோ இதுக்கு ஒரு த்ரெட் போட்டு கட்ட தேவை இல்லை. கூடவே அந்த லீஃப் செய்து வச்சுன்னா அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நார்மல் லீஃப் தான் இது. பாருங்க, இதுதான் நார்மல் லீஃப். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லீஃப் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா. லீஃப் வந்து இப்போ சாட்டின் கிளாத்தா இருந்தா இந்த சாட்டின் கிளாத்தை வந்து நீங்க ஸ்டிஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு பின்பக்கம் வந்து நம்ம அந்த கிரேப் பேப்பர் இல்லையா, அந்த கிரேப் பேப்பர் ஒட்டுவோம். ஏன் கிரேப் பேப்பர் ஒட்டுறோம்னா நம்ம பின்னாடி பக்கம் வந்து அந்த கம்பி கொடுப்போம். அந்த லீஃப் வந்து நல்லா ஸ்டிஃபா நிற்கணுங்கிறதுக்காக கம்பியை ஒட்டுவோம் நடு பகுதியில. அந்த கம்பி தெரியாம இருக்கிறதுக்காக பின்பக்கம் கிரேப் பேப்பர் அதே மாதிரி அந்த லீஃப் மாதிரியே கட் பண்ணி அதை ஒட்டிட்டு, இன்னும் இந்த கலர் டார்க்கா தெரியணும்னா நீங்க வந்து டார்க் கிரீனே இந்த பக்கம் அடிச்சு விட்டுடலாம். பண்ண லீஃப். அந்த இம்ப்ரெஷன் வந்து நீங்க லைட்டா அந்த நைஃப் வச்சு அந்த இது கொடுத்தீங்கனாலே அந்த இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ போகன்வில்லா ஃப்ளவர் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா. வெறும் வந்து நம்ம அந்த துணியை ஸ்டிஃப் ஆக்கிட்டு அதை பேட்டர்ன் வச்சு கட் பண்ணிட்டோம்னா ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து ஒரு அலங்கார பூ தான். இந்த பூவை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு அழகுக்காக. கடையில எல்லாம் பொகன்வில்லா ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளவு கிடைக்கிறது இல்ல. ஆமா, இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்ல நமக்கு பொகன்வில்லா கிடைக்கவே கிடைக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கடையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரோஸ் கிடைக்கும், சன்ஃப்ளவர் கிடைக்கும், டியூலிப்ஸ் கூட கிடைக்கும். டியூலிப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாரின் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். ஆனா நமக்கு பொகன்வில்லா கிடைக்காது. நம்ம ஒரு ஃப்ளவர் தானே பாருங்க, நிறைய நீங்க பார்த்துப்பீங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ். ஸோ ஒயிட் கலர் புகன்வில்லா ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த லீஃபோட இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் செஞ்சு நம்ம இந்த மாதிரி பஞ்சா செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன கலர் வேணாலும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி புகன்வில்லா ஃப்ளவர்ஸ் இப்போ நிறைய ஹைபிரிட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ 2 கலர் 3 ஒரே ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா 2-3 கலர்லாம் கூட இருக்கு. பிங்க் அண்ட் ஒயிட் தான் நார்மலா பிங்க் அண்ட் ஒயிட் நிறைய இடத்துல இருக்கும். இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, நல்ல மெரூன் அண்ட் ஒயிட். நல்ல கான்ட்ராஸ்ட் வேற இருக்கு. நிறைய லீவ்ஸ் எப்பவுமே நிறைய வச்சாலும் நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் கூட இம்பார்ட்டன்ட். ஏன்னா போகன்வில்லா ஃப்ளவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த டிப்ல முனையில தான் இங்கெல்லாம் வந்து இருக்காது. ஆமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா 3 ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க. ஒரு ஃப்ளவருக்கு 3 பெட்டல் அண்ட் ஒவ்வொன்றுலயும் 3 ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் இதுக்கு நல்லா இருக்காது. அந்த லீவ்ஸ் வந்து ரோசஸ் அந்த மாதிரி. இதுக்கு வந்து இந்த லீவ்ஸ் தான் நம்மளே செஞ்சுக்கலாம். பிளேன் லீஃப் இல்லையா, அந்த லீஃப்ல எந்த விதமான கட்டெல்லாம் இருக்காது. ரொம்ப அழகா இருக்கு போகன்வில்லா ஃப்ளவர். சரி, நம்ம என்ன கலர்ல வேணாலும் பண்ணலாம். இதை பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கு, லாவெண்டர் இருக்கு, அப்புறம் ஒரு மாதிரி பேல் எல்லோ இருக்கு, நிறைய கலர்ஸ் வருது. ஸோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பாலிஸ்டர் கிளாத் தான் பார்க்கணும். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு பார்த்த வியூவர்ஸ் எல்லாமே நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கோங்க. நிறைய விதவிதமா ஈவன் செம்பருத்தி பூ எல்லாம் கூட பார்த்துருக்கோம். பட் இது வரைக்கும் போகன்வில்லா பார்த்ததில்லை. அண்ட் ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப நேச்சுரலா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம செஞ்ச போகன்வில்லா ஃப்ளவர் ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அந்த பஞ்சை பார்த்த உடனே நிஜமான போகன்வில்லா மாதிரியே இருந்தது. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. செஞ்சு பார்த்து எப்படி வந்தது மெகா டிவி எனக்கு இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமான கைவினை பொருட்கள் செய்ய தெரியும்னா நீங்களும் நீங்க வந்து பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அந்த பொருளை பத்தி விளக்கமா எழுதி அந்த பொருளை முக்கியமா ஒரு போட்டோகிராஃப் எடுத்து அதோட உங்களோட கலர், உங்க வீட்டு முகவரி, போன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவி அனுப்பி